Praise the Lord. Welcome to Word of Life. இன்றைக்கு நம் கத்தர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இந்த வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். கேப்ரியல் தூதன் மரியாள் இடத்துல சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசுன்னு பெயரிடணும். உடனேயும் மரியாளுக்கு பயம், ஆச்சரியம். எப்படி ஆகும் இது? எப்படி ஆகும்? இதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, எப்படி ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியும்? அதுவும் கர்த்தருடைய குமாரனை, புத்திரனை நான் எப்படி பெற்றெடுக்க முடியும்? இதற்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி ஆகும்? அதற்கு கர்த்தர் தேவதூதனை கொண்டு சொல்லுகிற ஒரு ஆன்சர் தான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்துல வரும் பொழுது இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற காரியங்கள் நடக்குமா? அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தர் அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறும் பொழுது இந்த உலகம் இது சாத்தியமே இல்லைன்னு சொல்ற காரியங்களை கர்த்தர் தன்னுடைய ஆவியினால, பலத்தினால அதை வாய்க்க பண்ணுவார். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறணுமா? நம்ம என்ன நினைச்சுக்குவோம், அதாவது இந்த உலகத்தின் பாவ காரியங்களை விட்டு தேவனோட ரத்தத்தினால மீட்கப்பட்டதற்கு அடையாளமாக ஜலத்துல மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். அதாவது நான் கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம காண்பிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பண்ணப்படணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரணும். அதாவது இந்த உலகத்தின் காரியங்கள்ல இருந்து அப்படியே விடுபட்டு ஆவியானவரோடு வாழ்கிற அந்த வாழ்வை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மிடத்துல எவ்வளவு தேடி பார்த்தாலும் ஒரு சின்ன ஒரு டாட் கூட இல்லாத அளவு பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் என் வாயை கொண்டு அருளின எல்லா வாக்குத்தத்தங்களும் சாத்தியமே இல்லாம இருந்தாலும் அது நடக்கும். எப்ப நடக்கும்? பரிசுத்த ஆவியானவரால நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளம் இந்த உலகத்தின் காரியங்கள் எங்க தேடி பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம் கர்த்தரோடு, ஆவியானவரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, இந்த உலகம் சொல்லலாம் இதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய ஆவியானவர் பலமாய் உன்னோடு கூட இருக்கிறார், இதை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.